மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பாஜக பிரமுகர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு புகார் எழும்பியிருக்கிறது. காவல்துறை அவரை அடித்து கொண்டிருக்கிறது. லஞ்சம் கேட்டு கொடுக்கல, ஒரு சிகரெட் பாக்கெட் கேட்டு கொடுக்கல, காசு கேட்டு கொடுக்கலன்னு கஞ்சா வழக்கு போடுவேன், குட்கா வழக்கு போடுவேன்னு சொல்லி மிரட்டி அவரை கூட்டு போய் அடித்து அவரை சிறையில் தள்ளி, சிறையிலையும் அவரை கொடூரமாக தாக்கி அவர் இறந்து போயிருக்கிறார். உடலை வாங்க மாட்டோம்னு சொல்லி அந்த உறவினர்கள் இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பாஜகவுடைய பிரமுகராக இருக்கிறவர், பாஜகவுடைய முன்னாள் எம்எல்ஏ காந்திக்கு மிக நெருக்கமாக இருந்தவர், ஒரு மாற்றுத்திறனாளி. இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கி அவர் இன்றைக்கு இல்லை, இறந்து போயிருக்கிறார். அவர் உடலை வாங்க மாட்டோம்னு கன்னியாகுமரியில் பெரும் போராட்டம் எழும்பி இருக்கிறது. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவே இல்லை அப்படின்றது தான் இதன் மூலமாக தெரிய வருகிறது. இப்போ இந்த சம்பவம் தான் நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்கரை பகுதியை சேர்ந்தவர் நாராயணபுது. இந்த இடத்துல வசிப்பவர் தான் சபரிவர்மன். இவருடைய மனைவி ஆனந்தவள்ளி. ஒரு சின்ன குடும்பம், அழகான ஒரு குடும்பம், ஒரு சின்ன குழந்தை இருக்குது. இவர் அந்த ஏரியாவில் கொஞ்சம் பிரபலமான மனிதர். ஒரு சின்ன பெட்டி கடை ஒன்று வச்சுருக்காரு. ஆனாலும் நிறைய சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வார். நிறைய மனு எழுதி போடுவார். நிறைய மனு எழுதுறது. ரெண்டாவது, பாஜகவில் ரொம்ப தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்ட பாஜக பிரமுகர். முன்னாள் எம்எல்ஏ காந்தியோட மிக நெருக்கமாக இருந்தவர். காந்தியை பற்றி ஏற்கனவே நல்லா தெரியும். அங்கே நிறைய மக்களுக்கு அவர் ரொம்ப எளிமையான மனிதராக அறியப்பட்டவர். கடந்த முறை அவர் ஜெயிச்சதே அந்த எளிமையை வச்சு தான். இந்த முறை தான் அது மாறி போச்சு எல்லாமே. ஆனால் கடந்த முறை அவருடைய வெற்றிக்கு மிக முக்கியமான பங்கு இவர் எல்லா போராட்டத்துக்கும் முன்னாடி நிற்பார், எல்லாத்துக்கும் மக்களாக கலந்து வருவார் சொல்லி தான் காந்தியை எம்எல்ஏவாக அந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி அவரோடு நெருக்கமாக இருக்கிற சபரிவர்மன் அங்கே ஒரு பெட்டி கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. தன்னுடைய வாழ்வாதாரம் அந்த பெட்டிக்கடை மூலமாக தான் அவர் செயல்பாட்டில் இருக்கு. ஒரு மாற்றுத்திறனாளி. அவரை அந்த பகுதியை சேர்ந்த ஒரு போலீஸ்காரர் போய் அப்ரோச் பண்ணுறாரு. அவர் போய் கேட்குறாரு, எனக்கு நீ மாசமான ஒரு 10,000 ரூபா காசு கொடுத்துடணும், 2 சிகரெட் கொடு அப்படின்னு கேட்குறாரு. நான் ஏன் சார் கொடுக்கணும் சிகரெட் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதில் ஏதோ வாக்குவாதம் ஆயிருக்கு. உன்னையெல்லாம் கஞ்சா கேஸ் போட்டால் தான் நீ எல்லாம் சரிப்பட்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் மிரட்டிட்டு போனதா தெரிகிறது. மதியானம் சாப்பிட போனவர் மனைவி கிட்ட சொல்கிறார், ஆனந்தவள்ளி கிட்ட, இந்த மாதிரி ஒரு போலீஸ்கார் என்னை இப்படி பேசிட்டு போகிறாரு, என்னத்துக்காக பேசினாருன்னு தெரியல, நம்ம கடையில் குட்கா விற்கிறேன் அப்படின்னு கேஸ் போடுவேன், கஞ்சா விற்கிறேன்னு கேஸ் போடுவேன்னு மிரட்டிட்டு போகிறாரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப அப்செட்டாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை இந்த தகவலை உடனே நீங்கள் நம்ம காந்தி அண்ணாச்சி கிட்ட சொல்லிடலாம். அண்ணாச்சின்னு அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா, நம்ம காந்தி அவர்களா, முன்னாள் எம்எல்ஏ, எக்ஸ்எம்எல்ஏ காந்தியை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவரோடு இவர் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால அவர்கிட்ட சொல்லிருங்கன்னு போது, இல்லை இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் அவர்கிட்ட போகக்கூடாது, இது ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் கடைக்கு போகிறாரு. கடைக்கு போன பிறகு பார்த்தா அது வியாழக்கிழமை, 9ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை திடீர்னு 2 போலீஸ்காரங்க வராங்க. அவர் உங்க மேலே புகார் வந்திருக்கு, நீ குட்கா கடையில் விற்கிறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, வா ஸ்டேஷனுன்னு சொல்லி ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷன்லேருந்து அவர் ஃபோன் பண்ணுறாரு மனைவிக்கு, ஆனந்தவள்ளிக்கு, இந்த மாதிரி என்னை போலீஸ்காரங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க, நீ ஆதார் கார்டு எடுத்துட்டு வா, என்னை விட்டுருவாங்களாம், ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வந்தால் என்னை விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க, அதனால் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா, அம்மாட்ட அதை சொல்லாதன்னு ஏதோ ஒன்று சொல்கிறார். பதறி போய் அவங்க, ஐயோ இன்னும் காலையில் தான் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரும்போது சொன்னார், இப்போ திடீர்னு போலீஸ்காரங்க கூப்பிட்டு போயிட்டாங்களே, ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பதறி போய் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு ஓடுறாங்க. ஓடுனா அங்கே போனால் அவர் ஸ்டேஷனில் தரையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். காலை நீட்டி உட்கார்ந்துறான். காலை நீட்டி உட்கார்ந்தாருன்னா என்ன அர்த்தம்னா, நிச்சயமாக லட்டியால் காலில் அடிச்சிருக்கும். அவர் அதை வெளியே சொல்லக்கூடாதுனால என்ன மிரட்டினாங்களா என்ன உருட்டினாங்கன்னு தெரியாது. அவர் அது பார்த்தோன்னே இந்த அம்மா பதறிச்சு. உடனே அந்த அம்மா போய் கெஞ்சுது, போலீஸ்காரன்ட்ட கதறுது. அவங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நீ ஆதார் கார்டு எடுத்துட்டு வந்துட்டியா, நாங்கள் ரிமாண்ட் பண்ணிடுறோம், நீ யாருன்னா வக்கீலை கூப்பிட்டு பெயில் எடுத்துக்கோ நீ அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காங்க, நான் என்னங்க தப்பு பண்ணோன்னு கேட்குறாங்க. ஆனால் காவல்துறை எதுவுமே காதலை வாங்கலை. இடையில பார்த்தீங்கன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை ரிமாண்ட் பண்ணிடுறோன்றாங்க. ரிமாண்ட் பண்ணி நாகர்கோவில் கிளை சிறையில் அவர் அடைச்சிடுறாங்க. ஆனால் வெள்ளிக்கிழமை ஜாமீன் எடுக்கணும், பெயில் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சனி ஞாயிறு கோர்ட் கிடையாது. அப்போ திங்கக்கிழமை தான் பண்ண முடியும். ஸோ அதனால இவங்க அதற்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையிலேயே பார்த்தீங்கன்னா ஜெயிலில் போய் பார்க்குறாங்க. ஜெயிலில் போய் மனைவியும் உங்கள் தங்கச்சியும் போய் பார்க்குறாங்க. அப்போ கூட அவர் சொல்கிறாரு, என்னை அம்மாட்ட எதுவும் சொல்லிடாத, எப்படியாவது என்னை பெயில் எடுத்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, கஞ்சா கேஸ் போடுறேன்னு மிரட்டுறாங்க, குட்கா கேஸ் போடுற மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை மீது கடுமையான விஷயங்களை எல்லாம் அவர் சொல்கிறாரு. உங்க பதறி போய், இந்த பெண் ஆனந்தவள்ளி படிச்சிருக்காங்க, ஒரு பட்டதாரி அவங்க. ஆனால் சரி, குடும்ப சூழ்நிலை பிரச்சனை, போலீஸ்காரங்களை பகச்சிக்க வேணான்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது பெருசு பண்ண வேணாம், எப்படியாவது ஜாமீன் எடுத்துருவோம்னு சொல்லி வக்கீல்களை தேடி பிடிச்சி ஜாமீனுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் சனிக்கிழமை காலையிலேயே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி உங்களுடைய கணவர்
திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, அவரை கொண்டு ஆசாரிப்பள்ளம் இதில் ஜிஹெச்சில் வச்சுருக்கோம், நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு காலங்காத்தால ஃபோன். காலையில் ஃபோன். இவங்க பதறி போய் ஓடுறாங்க. ஓடி போய் பார்த்தா திங்கட்கிழமை அவரை பார்க்க விடலை. திங்கட்கிழமை பார்த்தா அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்த மனுஷன் எப்படி இறந்து போயிடுவார்? இத்தனைக்கும் அவர் மீது எந்த வழக்கம் அதுக்கு முன்னாடி இல்லை. அவர் மீது அப்படி எதுவும் புகார்கள் வந்த மாதிரி அங்கே இல்லை. அவர் வந்து அந்த பகுதி மக்கள்கிட்ட நல்ல அறிமுகமான மனிதராக இருந்திருக்காரு. எப்படி அப்படின்னா, இந்த விஓ ஆஃபீஸில் போய் லெட்டர் எழுதி கொடுக்குறது, மனு போடுறது, குறை தீர்ப்பு நாளில் வந்து அவங்க வந்து புகார் கடிதம் எழுதி கொடுக்குறது, மனு எழுதி கொடுத்து அவங்க பட்டா வாங்குறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் இவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதோடு இல்லாமல் பாஜகவில் ஒரு தீவிரமான ஒரு விசுவாசியாக வேலை பார்த்துருக்கார். பாஜக கட்சிக்கார் முன்னாள் எம்எல்ஏவோட நெருக்கமாக இருந்திருக்காரு. இவ்வளவு விஷயங்கள் இருந்தோம் இவரை எதற்காக கைது பண்ணாங்க காவல்துறை இதுவரை வெளியிடவே இல்லை, எந்த தகவலும் சொல்லலை. இவரை ஏன் கூட்டு போய் வந்து என்ன பண்ணாங்க, ஏன் கிளை சிறையில் வைக்கிற அளவு ஒரு என்ன குற்றம் செய்தார்? ஒரு பெட்டி கடை நடத்திட்டு இருக்காரு. பெட்டி கடையில் ஒருவேளை இந்த அரசாங்கம் வந்த பிறகு நாங்கள் வந்து போதை இல்லா தமிழகம் உருவாக்குறோம், ஆச்சா பூச்சான்லாம் சீன் போடுறாரு இல்லையா நம்முடைய முதலமைச்சராக இருக்கிற சப்பு விஜய். இவர் வந்த பிறகு நிறைய கடைகளில் வந்து குட்கா வித்து, இன்னைக்கும் குட்கா வித்துட்டு தான் இருக்காங்க. அவருடைய கூட்டத்துக்கு வந்த இடத்துல பல பேரை செக் பண்ணா குட்கா அவ்வளோ கடந்திருக்கு. இப்போ ஒரு மீட்டிங் போனார்ல கரூருக்கு, நன்றி தெரிவிக்கிறேன்னு போய் அங்க போய் வந்து ஓடு 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 பாட்டெல்லாம் பண்ணார் இல்லையா, அங்க வந்த மக்கள்கிட்டயே ஏராளமான மக்கள்கிட்ட குட்காவை பறிமுதல் பண்ணாங்க. சோதனை பண்ணி குட்கா எடுத்து ஒரு பை நிறைய எடுத்தாங்க. ஆக தமிழ்நாட்டில் எல்லா இடங்களையும் குட்கா சத்தம் இல்லாம வியாபாரம் ஆகிட்டு தான் இருக்கு. குட்கா பாஸ்கரை வேற, விஜய் பாஸ்கரை இவர் கட்சியில் வேற சேர்த்து வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது இவரை இந்த சபரிவர்மனை எதற்காக தமிழ்நாடு காவல்துறை, குறிப்பாக அந்த பகுதி காவல்துறை ஏன் கைது பண்ணுச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. இப்போ அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்ட உடனே எப்படி அவருக்கு மயக்கம் வந்துச்சு, சுயநினைவு எப்படி இழந்து போயிட்டாரு, அவர் எப்படி மருத்துவமனையில் சேர்த்தாங்க, மருத்துவமனையில் என்ன ஆச்சு, அவரை போய் பார்க்குறாங்க, அவர் இறந்து போயிட்டாருன்னா அவரை போய் உடம்ப பார்க்குறாங்க, வயிறெல்லாம் வீங்கி இருந்துதான், வயிறு வீங்கி இருந்துதான், கையிலெல்லாம் காயம் இருந்ததாக அவங்க வந்து பயங்கரமா புகார் சொல்றாங்க. ஆனால் காவல்துறை எல்லாவற்றையும் மறுக்குது. அவர் திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு, அவர் ஆஸ்பத்திரியில் சத்தம் செத்து போயிட்டாரு. அவருக்கு 34-35 வயசு தான். 35 வயது ஒரு நபர் திடகாத்திரமா இருக்கக்கூடியவர் எப்படி அவர் உடனடியாக மயக்கம் வந்து மயங்கி விழுவார்? அதுவும் ஒரு நாள் காவல்துறையில வச்சு அங்க ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருக்காங்க போல இருக்கு, அப்படிதான் தெரிய வருது. ஏன்னா அவங்க அதுதான் புகாராக சொல்றாங்க. அவங்க மனைவி சொல்ற புகார், அவங்க சகோதரி சொல்ற புகார்லாம் அந்த மாதிரி தான் இருக்கு. இத்தனைக்கும் காவல் நிலையத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வெளியாச்சு. அவர் வந்து உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியாச்சு. அதுவும் வந்து ஒரு வைரலா போன ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. இதுக்கு இடையில வந்து இதை நாங்கள் உடம்ப வாங்க மாட்டோம்னு அவங்க சாலை மறியலில் உட்காந்துட்டாங்க. பெரிய பரபரப்பு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆனால் இது குறித்து வாயே திறக்காமல் இருக்கிறது தாவேக அரசாங்கம். காவல்துறை கையில் வச்சிருக்கிற நம்முடைய முதலமைச்சர் சப்பு விஜய் இதுவரைக்கும் எதுக்குமே வாய் திறக்க மாட்டார். இதுக்கு திறந்துருவாரா? ஆனா அப்படியே நீங்க வந்து ஓராண்டுக்கு முன்னாடி திருப்புவனம் காவல் நிலையத்தில் இது மாதிரி ஒரு காவலர்களால திருட்டு வழக்கு, போலியாக சொல்லப்பட்ட திருட்டு வழக்கு, இன்னி வரைக்கும் அதுக்கு விடை தெரியலங்க. அந்த பொம்பளை இன்ன வரைக்கும் வெளியதான் சுத்திட்டு தெரியுதான். ஒரு அபாண்டமாக ஒரு காவலாளி மேல புகார் சொன்ன ஒரு 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 நாசக்கார பொம்பளை இன்னைக்கு வெளியில சுத்திட்டு இருக்கிறான். அவன் இன்னும் வாத்தியார வேலை பார்க்கறான், பேராசிரியரான். அந்த பண்ணாட நீ வெளியே சுத்துறான், அவன் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லைங்க. ஆனால் அன்றைக்கு அந்த சம்பவத்தின் மீது அஜித்குமார் மரணத்துக்கு நீதி வேணும்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் சப்பு விஜய் அங்க போய் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு சாரி வேண்டாம் நீதி வேணும், சாரி வேண்டாம் நீதி வேணும்னு கேட்டவர் தான் இப்ப இருக்கிற முதலமைச்சர். இன்றைக்கு இவருடைய ஆட்சி காலத்துல ஒரு அப்பாவி, எந்த காரணமும் தெரியல, ஏன் செத்து போனான்னு தெரியல, எதற்காக வந்து கைது பண்ணாங்கன்னு தெரியல, காவல்துறை போய் மிரட்டுது, பெட்டிக்கடை வைத்திருக்கிற எல்லாருக்கிட்டையுமே குட்கா வைத்திருக்கிறதா அவங்க மேல கேஸ் போடுவேன், கஞ்சா கேஸ் போடுவேன்னு சொல்லி பொய் சொல்லுவது தமிழ்நாடு முழுக்க நடக்குது. இப்ப காவல்துறையா ஏவல் துறையான்றதை தாண்டி காவல்துறையில இந்த மாதிரி கருப்பாடுகள், அயோக்கிய நாய்கள் இருக்குதான் செய்றாங்க. எல்லா காவலர்களும் நான் சொல்லல, ஒரு சில காவலர்களுடைய இந்த மாதிரி கீழ்த்தரமான செயல்களால ஒட்டுமொத்த காவல்துறைக்கே பழி வருது. நிறைய இடங்கள்ல நமக்கு நிறைய காவலர்கள் ஆரம்பிச்சு அதிகாரிகள் வழியும் பழகி வச்சிருக்கோம். நிறைய நேர்மையான அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க இந்த ஆட்சியில வந்து நம்ம என்னங்க செய்யறது, ஒண்ணுமே செய்ய முடியலைங்க எங்களால, எது செஞ்சாலும் தப்பாயிருமோன்னு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன்னா எப்போ எங்களை எங்க வச்சிருப்பாருன்னு தெரியல, மாத்திக்கிட்டே ஷஃபிள் பண்ணிட்டே இருக்கா, தூக்கி போட்டே இருக்காங்க. அதனால எங்களால எதுவுமே முழுமையாக செயல்பட முடியல. நான் கடந்த வீடியோ 2-3 வீடியோக்கு முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன்,
ஒரு காவல்துறை அதிகாரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நெருக்கமான ஒரு உயர் பொறுப்புல இருக்கிறவர்கிட்ட பேசிடும்போது சொன்னார், வருத்தப்பட்டு சொன்னார், சார் என்ன நடக்குதுன்னே தெரியல சார், நாங்க இப்ப என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் தப்பாயிருமோன்றதுனால நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். ஏன்னா எது செஞ்சாலும் இந்த அரசாங்கம் என்ன பாலிசியில் இருக்குன்னே தெரியல. ஒரு நாள் இதை செய்யுன்னு சொல்லுது, காலையில மதியானம் அதை மாத்த சொல்லுது, சாயந்தரம் மாறுது, சாயந்தரம் போஸ்டிங் போட்டால தூக்கி வேற ஒரு ஊருக்கு மாத்திடுறாங்க. அவர் போய் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவரை மறுபடியும் டிரான்ஸ்ஃபர்னு வேற ஊருக்கு மாத்துறாங்க. அதனால முதல்ல இவங்க செட்டில் ஆகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி நாங்க எல்லாருக்கும் எங்களுடைய அதிகாரிகள் மட்டத்தில் ரொம்ப அமைதியா இருக்கும், நாங்க எதுவுமே செய்ய எங்களால முடியல அப்படின்னு வருத்தப்பட்டார். காவலர்களை மருந்து கூட மதிக்க மாட்டேங்குது இந்த அரசாங்கம் சொல்லி சொன்னார். ஒரு பக்கம் அப்படி இருக்கிறார்கள் காவலர்கள், சில பக்கத்துல இந்த மாதிரியான நாதாரிகளும் காவலர்களா இருக்கிறாங்க. போய் அவனை மிரட்டுறது, உருட்டுறது, ஏன் அவனை கரெஸ்ட் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பகுதியில் இருக்கிற உயர் போலீஸ் அதிகாரிகள் இதற்கு என்ன பதில் சொல்லுவாங்க, இது வரைக்கும் பதில் எதுவும் சொல்லவே இல்லை. போஸ்ட்மார்ட்டம் வந்த பிறகு இந்த உயர் காவல் அதிகாரி ஸ்டாலின் நினைக்கிறேன், அவர் வந்து சொல்றாரு, இல்ல போஸ்ட்மார்ட்டம் முடிட்டாங்க, முடிஞ்ச பிறகு நிச்சயமாக நான் ஊடகத்துக்கு தெளிவாக சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது வரைக்கும் அவரும் சொல்லவே இல்லை. இதற்கு வாய் திறக்க வேண்டிய காவல்துறை கையில வச்சிருக்கிற முதலமைச்சர் சோசப்பு விஜயும் வாய் திறக்க மாட்டார். அப்ப இதற்கு என்னதான் நீதி? அப்பாவிகளை நீங்க போய் அடிச்சு கொள்ளுவீங்க. ஏன்னா அஜித்குமாருக்கு என்ன நடந்ததோ அதுல கொஞ்சமும் குறைவில்லாம தான் அஜித்குமாரோட வீடியோ கிடைச்சிருச்சு. இங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு தெரியல. சபரிவர்மனுக்கு என்ன நடந்தது? வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டவர் எப்படி திங்கட்கிழமைக்குள்ள செத்து போயிடுவாரு? 3 நாள்ல எப்படி இறந்து போயிடுவார்? திடகாத்திரமாக அவர் எந்த உடல்நல குறைவும் இல்லாத ஒருத்தர் உங்ககிட்ட வந்த பிறகு எப்ப செத்து போயிடுவாரு? எப்படி செத்து போயிடுவாரு? அப்ப ஏதோ ஒரு அடக்குமுறையை, தாக்குதலை அவரை உளவியல் ரீதியா, அதாவது வெளியில தெரியாத அளவுக்கு உள்காயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரை நீங்க டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. அதோட வெளிப்பாடு தான் அவர் வயிறு வீங்கி செத்து போயிருக்காரு. அப்படி என்னதான் பண்ணுவீங்க தெரியலையே. ஆக காவல்துறை மீது உண்மையிலேயே நன்மதிப்பு வைத்திருக்கிறவர்கள் கூட இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது காவல்துறையை கடுமையாக திட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிருந்தாங்க. காவல்துறையுடைய செயல்பாடுகள் அவ்வளவு கேவலமாயிடுது. இப்ப இதற்கெல்லாம் முதலமைச்சர் சப்பு விஜய் வாய் திறப்பாரா? இந்த அஜித்குமார் விஷயத்துல இப்ப கல்வி அமைச்சராக இருக்கிற ராஜ்மோகன் அந்த வீடியோ இப்ப வைரலா போயிட்டு இருக்கு. அவர் முதலமைச்சரை ராஜினாமா பண்ணிட்டு ஓடு அப்படின்னு பேசினார். அந்த ராஜ்மோகன் இன்னைக்கு அமைச்சர், கல்வி அமைச்சர். காவல்துறை கையில வச்சிருக்கிற சப்பு விஜய் ராஜினாமா பண்ண சொல்லி கேட்பாரா அவரு? அப்ப அது உயிர், இது உயிர் இல்லையா? அஜித்குமார் மட்டும்தான் மனுஷனா? சபரிவர்மன் மனுஷன் இல்லையா? தேசிய கட்சியுடைய பொறுப்புல இருக்கிற ஒரு எம்எல்ஏவுக்கு நெருக்கமா இருக்கிற ஒருத்தரையே கூட்டவே அடிச்சு சாவடிக்கிறீங்கன்னா எவ்வளவு ஆணவத்தில் இருக்கீங்க நீங்க. இத்தனைக்கும் மெஜாரிட்டி இல்லாத மைனாரிட்டி அரசாங்கம். அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க? இப்ப நயினார் நாகேந்திரன் என்ன ஸ்டெப் எடுக்க போறாரு? அவர் வந்து தேசிய தலைவர், அதாவது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். அவர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அடிச்சு கொண்டு இருக்காங்க. அதுதான் அந்த குடும்பம் சொல்லுகிற குற்றச்சாட்டு. பிரேத பரிசோதனை பண்ணா கூட நாங்க பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு என்ன தேதி பாருங்க, 2 நாட்களாக அவங்க போராடிட்டு இருக்காங்க. வாய் திறக்கவில்லை, எந்த ஊடகமும் வாய் திறக்கலங்க. இதுவரை எந்த ஊடகமும் பெரிய மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களோ இந்த சம்பவத்தை பேசவே இல்லை. பேசு பொருளை கூட மாத்தலடே. ஏன்டா நீங்க எல்லாம் ஊடகம்னு சொல்லிக்கிறீங்க? உங்களுக்கு எல்லாம் மானம், சூடு, சொரணை, சோறு, உப்பு போட்டு தான் சாப்பிடுறீங்களா? ஜனநாயகத்தை 4வது தூண் எதுக்கு? ஜால்ரா அடிக்கிறதுக்கு. உங்கள் விஜய், உங்கள் விஜய், உங்கள் விஜய் வராருன்னு பாட்டு போடுறதுக்கு, கோடி லட்சமா காசு வாங்கிட்டு டெய்லி பின்னாடியே கேமரா தூக்கிட்டு அலையிறது. இந்த மாதிரி செய்திகள்லாம் சொல்லுங்கப்பா. நாட்டு மக்களோட எப்படி அவதிப்படுறாங்க, இந்த ஆட்சியோட லட்சணம் என்னன்னு வெளியே சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கான கொஞ்சம் குறைந்தபட்ச மரியாதையாவது இருக்கும். ஒரு சில ஊடகங்கள் இருக்குங்க, காரி துப்புற மாதிரி இருக்குங்க. காலையில் ஏன் சேர்ந்து ராத்திரி படுக்கிற வரையும் விஜய் புராணம் மட்டும் தான் பாடிக்கிட்டு இருக்கு. சோசப்பு விஜயோட புராணம் மட்டும் தான் பாடுது. அப்படி என்ன லட்சமா கொடுத்து எப்படி வாய் அடைக்கிறாங்கன்னு தெரியல நமக்கு. ஆனா மனசாட்சி இருக்கிற மனுஷங்க இந்த கேடுகட்ட ஆட்சியை எப்படா ஒழிஞ்சு போவோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாம இருக்குங்க. இப்ப இந்த சபரிவர்மனோட கேஸ்ல என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க காவல்துறை? அந்த ஆனந்தவள்ளிக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. பரிதாபமான ஒரு நிலைமையாக பார்க்கப்படுது. படித்த பெண், இத்தனைக்கும் ஒரு பெட்டிக்கடை நடத்துறது அவ்வளவு கேவலமா? இல்ல பெட்டிக்கடை நடத்துற எல்லாருமே குட்கா விற்கிறாங்களா? பெட்டிக்கடை நடத்துற எல்லாருமே தவறான விஷயம் பண்றாங்களா? உங்க கட்சிக்காரன் தான் பல பேர் வந்து கஞ்சா வித்துக்கிட்டு இருக்கான்னு மாற்றான், ஆனா தப்பிச்சிடுறாங்க. காரை மடக்க பார்த்தா காரை போஸ்ட்ல இடிச்சுட்டு ஓடி போயிடுறான். யாரா அவன் பார்த்தா நிர்வாகியா, மாவட்ட நிர்வாகியா இருக்கான். அவன் கார்ல கிலோ கணக்கில் கஞ்சா இது பிடிக்கிறீங்க, குட்கா பிடிக்கிறீங்க. உங்க அமைச்சர் ஒருத்தரே வந்து பவுடர், பான்ஸ் பவுடர் மாதிரி ஏதோ ஒரு பவுடரை வச்சு ஸ்டேடியத்துல பண்ணாருன்னு இன்னி வரைக்கும் அவர் மாதிரி எந்த ஆக்ஷனும் கிடையாது. ரீல்ஸ் ஆட்சி, வீடு பூந்து பாலியல் பலாத்காரம் பண்ற வேலை, கொடூர சம்பவங்கள் தொடர்கதையா நடந்துகிட்டு இருக்கு. கேடுகட்ட ஆட்சியாக இருக்குது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தாவேகா அரசாங்கம்.
தாவேக்கா போலீஸும் அட்ராசிட்டியை யார் மேல கட்ட விட்டு விடுறாங்கன்னா அப்பாவிகள், ஏமாந்தவன், பாவப்பட்டவன், இவன் மேல தான் எல்லா வேலையும் செய்றீங்க. அப்ப இந்த மாதிரி அட்டகாசம் பண்றவங்களாம் என்ன விட்டுறீங்க? இப்ப அந்த சபரிவர்மனோட கேஸுக்கு நீதி செய்வாரா? நியாயம் பண்ணுவாரா? யோசித்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கேஸ் தான் நீங்க வந்து முன்னாடி அதே கன்னியாகுமரியில வந்து முன்னாடி வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ்ன்ட்டு எடப்பாடி ஆட்சி காலத்துல, அதிமுக ஆட்சி காலத்துல வைரஸ் காலகட்டத்துல அப்பாவையும் பையனையும் கூட்டு போய் அடிச்சே கொண்டுச்சு போலீஸ். கதறல் சத்தம் ராத்திரி முழுக்க எல்லாருக்கும் கேட்டுச்சுனாங்க. ஒரு ரேவதின்னு ஒரு பெண் காவலர் தைரியமா துணிச்சலா வந்து அவங்க சாட்சி சொன்னாங்க. அந்த அடிப்படையில் அந்த காவலர்கள் எல்லாருக்கும், அந்த அதிகாரிகள் எல்லாருக்குமே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவங்களும் காவல்துறையுடைய கருப்பாடுகளாக கண்ட கரமாந்திரம் முடிச்ச நபர்களாக இருந்த எல்லாரையும் அடையாளப்படுத்துற விஷயமா இருந்துச்சு. 100 பேர் காவலர்கள் இருக்காங்கன்னா அதுல யாரோ 2 பேர் இந்த மாதிரி கருப்பாடுகள், கேவலக பிறவிகள், கேடுகட்ட பிறவிகள், வாங்குற சம்பளத்துக்கு மேல லஞ்சத்துக்கு அலையிற நாய்களை தான் சிலதெல்லாம் இருக்குதான் செய்யுது. அவன் ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா யாரோ எவனோ ஒருத்தன் பண்ண ஒரு வேலை. 10,000 காசு கொடு, சிகரெட் கொடுன்னா கொடுக்கலன்னா அவன் மேல நீங்க வந்து குட்கா கேஸ் போடுவீங்க, கஞ்சா கேஸ் போடுவீங்களா? அப்ப நீங்க போடுகிற கேஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கா? நீதிமன்றம் இது எப்படி வந்து சும்மா பாத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியல. அவர்கள் சுமோட்டாவா நிறைய கேஸ் எடுக்கிறாங்க. தாமாக முன் வந்து இந்த கேஸ் எல்லாம் எடுத்து விசாரிக்கணும். ஏன்னா இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இல்லை. இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த சபரிவர்மனுக்கு நீதியோ நியாயமோ தராது. இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கன்னியாகுமரியில் உருவாகியிருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்தி சிரிக்கிற லெவல்ல இருக்கிற போது ஒன்றிய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மக்களே, இது மிக மோசமான சம்பவம். இதற்கு இந்த அரசாங்கமோ முதலமைச்சரோ நிச்சயமாக வாய் திறக்க போறதும் கிடையாது. காவல்துறை இந்த விஷயத்தை மூடி மறைக்க தான் பார்க்கும். எப்படியாவது அவர்களை கன்வின்ஸ் பண்ணி பாடியை கொடுத்து எரிச்சிட தான் பார்க்கும். தடயங்களை அழிக்க தான் பார்க்கும். ஏன்னா இது அப்படிதான் செய்யக்கூடிய காவல்துறையா இருக்கு. இந்த அரசாங்கம் பதவியேற்றதுல இருந்து 3 வயசு குழந்தைய பாலியல் ரீதியாக துன்புறுத்தின பிறகு கூட கும்மிடி பூண்டியில புதைக்க வேண்டிய உடம்ப, குழந்தையனோட உடம்ப இங்க எங்க நம்ம வந்து பொன்னேரியில கொண்டு போய் புதைக்கிறாங்க. காவல்துறையுடைய அடக்குமுறை, அட்ராசிட்டினால. அதே மாதிரி ஒரு 10 வயசு குழந்தை, அந்த குழந்தையினுடைய உடம்பையும் அம்மா பெத்த தாய்க்கே காட்டாம கொண்டு போய் தகனம் பண்றாங்க. வழக்கப்படி புதைக்கிறவர்கள் தகனம் பண்றாங்க, எரிச்சிடுறாங்க, சாம்பலாக்குறாங்க. அப்போ ஆதாரங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது காவல்துறை தான் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு வேலை செய்யுது. பிணங்களை எரிக்கிற வேலையை தான் செய்யுது. குஜராத்தில் நடந்தது. ஹத்ரஸ்னு ஒரு மாவட்டத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பழங்குடியினமான ஒரு பட்டியலின பெண்ணுக்கு பாலியல் ரீதியாக பயங்கர துன்புறுத்தல் கொடுத்து நாக்க துண்டாக்கி முதுகெலும்பை உடைச்சி குற்றுயிரும் கொலையுருமா போட்டு போனானுங்க அங்குள்ள ஆதிக்க சாதியை சேர்ந்த நாய்கள். அந்த பொண்ணு செத்து போச்சு, சிகிச்சை பலன் இல்லாம. அந்த உடம்ப கூட அந்த பெற்றோர் கொடுக்காம போலீஸே தூக்கிட்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு இரவு நேரத்துல கொளுத்தி சாம்பலாக்கிட்டாங்க. அது நம்ம வந்து வட மாவட்டத்துல வட மாநிலங்கள்ல பார்த்தோம். இப்ப தமிழ்நாட்டிலும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் தாவேக்கா ஆட்சிக்கு வந்தவரை தான் நடக்குது. என்ன நடக்கும் போது இன்னும் என்னென்ன அட்ராசிட்டிகளா பார்க்க வேண்டியிருக்குன்னு தெரியல. மக்களே, இது சம்பவம். இந்த சம்பவத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கு அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு மீண்டும் மக்கள் மத்தியில வந்து சொல்லுவோம். அதுவரை நம்முடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கிற அன்பு மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பல விஷயங்கள் பேசுவது உங்களுடைய அன்பும் ஆதரவும் மட்டுமே நமக்கு இருக்கிற ஒரே துருப்புச்சீட்டு. நன்றி, வணக்கம்.